சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததா கேள்விப்பட்டேன். எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். பாட்டி, உங்க உடம்பு நல்லா இருக்கான்னு விசாரிக்கிறாரு. நீங்க என்னடா கேஷுவலா சொல்லிட்டு இருக்கீங்க? புசாரி, ஆபரேஷன் பண்ணாங்க. அடிக்கடி தலைய வலிக்குது, அப்பப்போ மயக்கம் வேற வருது. என் கூட யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணுமா. வயசாயிடுச்சுல, இன்னும் எத்தனை நாள் தான் ஆத்தா எனக்கு கெடு வச்சிருக்காளோ தெரியல. அம்மா, கோயிலுக்கு வந்து என்ன வார்த்தைமா பேசிட்டு இருக்க? எங்க வந்து என்ன பேசினாலும் என் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். அவ்வளவு பெரிய ஆபரேஷன்ல இருந்தே உன்னை காப்பாத்தி கூட்டி வந்துருச்சு ஆத்தா. அப்படி எதுவும் தப்பா நடக்கணும்னா அன்னைக்கே நடந்திருக்காதா? இப்பதானே சொன்னேன், வெளியில வச்சு நம்ம எல்லாரையும் ஆத்தா தான் காப்பாத்துச்சுன்னு. அம்மா இங்க வரு, நீ 100 ஆயுசுக்கு நல்லா இருப்ப. ஆத்தாவே உன் கூட இருந்து நல்லா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏண்டா, அம்மாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறியா? உன் கல்யாணத்தை பாத்துட்டு என் பேர பிள்ளைகள் எல்லாம் எடுத்து கொஞ்சிட்டு தான் நான் போய் சேருவேன். கல்யாணம் அது நடக்கும். என்ன திரும்பிட்டா? பாட்டி, நம்ம எல்லாரும் உள்ள போய் பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணலாம். வாங்க வாங்கய்யா, வாமா வா. வாங்கய்யா, வாங்க வாங்க, கொடுத்துட வேண்டியதா. வாங்கய்யா, நல்ல மரியாதை. நீங்களும் வாங்கம்மா. இது வர ஒரு நிமிஷம் ஐயா. சொல்லுங்க. நீங்களும் எங்க ஊர் வழியா தானே வரீங்க? வர வழியில ரோடு ஏதாவது டேமேஜா இருந்து அதை சரி பண்ணிட்டு இருந்தாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, நானும் அந்த வழியா தான் வந்தேன். ரோடு நல்லா தானே இருந்துச்சு. இல்லங்க ஐயா, வர வழியில ரோடு சரி பண்ணிட்டு இருந்ததா எங்களை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதான் தோப்பு வழியா சுத்தி வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரிங்க ஐயா, நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நடந்த எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். என்ன நடந்துச்சுன்னு, எதுக்கு நீ இப்ப என்ன காரணம் காட்ட பாக்குறேன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்றியா? வர வழியில அடியாளுங்களை வச்சு எங்க குடும்பத்தை ஒரே அடியா அழிக்க வேதநாயகி கூட சேர்ந்து பிளான் போட்டது நீ தானே. என்ன முழிக்கிற? இதெல்லாம் வேதநாயகியோட பிளான் தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அந்த வேதநாயகியோட ஆள் தாங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லு, வேதநாயகி கிட்ட நாங்க எங்க வந்துட்டு இருக்கோம்னு தகவல் சொல்லதானே எங்க கூட வந்த. ஆமான்னு சொன்னா மட்டும் இப்ப உன்னால என்ன பண்ண முடியும்? உன் ஹீரோயிசத்தை என்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காத. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். வீணா என்கிட்ட மோதி நீ டேமேஜ் பண்ணிக்காத. போய் வேற வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. வந்துட்டா பெருசா. அம்மா தாயே, என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இவங்க எல்லாருமே எப்பவுமே இதே மாதிரி ஒன்னா இருக்கணும் தாயே. இவங்களுக்குள்ள எந்த விரிசலும் வரக்கூடாது தாயே. எந்த பிரச்சனையுமே வராம நீதான் தாயை பாத்துக்கணும். ஐயா, பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஓம் சக்தி பராசக்தி, 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 ஓம் சக்தி பராசக்தி. இந்த சந்தனத்தை அவங்களுக்கு பூசி விடுங்கம்மா, கைக்கு இதமா இருக்கும். பூசி விடுங்க, நல்லா தடவி விடுங்க. பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? தீசட்டி எடுத்து கை வெந்து போயிருக்குல்ல, அதான் மீனா சந்தனம் தடவி விடுறாங்க. அது தெரியுது பாட்டி.
ஆனா அவங்க எதுக்கு தீச்சட்டி எடுத்திருக்காங்க? தீச்சட்டி எடுத்து வேண்டிக்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். 40 நாள் விரதம் இருந்து தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டா நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே அம்மன் நிறைவேற்றி வைப்பா.